குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நிதிச்சந்தை. இதில் அழகு 3ல் அத்தியாயம் 8ல் பார்த்தீங்கன்னா இந்திய பத்திர மாற்றக வாரியம் செபி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செபி அப்படிங்கிறது எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1988ஆம் ஆண்டு இதுக்கான சந்தை அப்படின்றத உருவாக்குனாங்க. அதில் சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பை எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1992 மே மாதம் 12ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தால் இது இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. அது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செபி அப்படிங்கிறதுக்கான தலைமையகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்க்க செய்யலாம். செபி மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ராகுலா வளாகத்தினுடைய வணிக மாவட்டத்தில் அதனுடைய தலைமையகம் அப்படின்றது இது இருக்க செய்யுது. பாந்த்ரா குர்லா அப்படின்ற இடத்துல இருக்க செய்யுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளைகள் அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, அகமதாபாத் அப்படின்றதுல கொடுத்துருக்க செய்கிறாங்க. ஸோ இதனுடைய உறுப்பினர்களுடைய அமைப்பு அப்படின்றதும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்க செய்யலாம். 1992ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்கியது. அதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னா யார்? இயக்குநர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. கூடுதல் இயக்குனர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர். இதில் கூடுதல் இயக்குனர், நிர்வாகம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இணை இயக்குனர் அப்படிங்கிறதையும் பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவி அப்படிங்கிறதையும் இருக்க செய்கிறாங்க. துணை இதில் கூடுதல் இயக்குனர் அப்படிங்கிற உதவி இயக்குனர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கூடுதல் இயக்குனர் அப்படிங்கிறத நிர்வாகம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர், உதவி இயக்குனர் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரிச்சிருக்க செய்கிறாங்க. அடுத்தது இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு அப்படின்றது எதுக்காக வேண்டி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூலதன சந்தை அப்படின்ற அமைப்பை மூலதன சந்தை இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பண சந்தை, மூலதன சந்தைன்றதை பார்த்தோம். இதில் மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் எது அப்படின்னு சொன்னால் இந்த செபி அமைப்பு. இந்த ஆண்டு அப்படின்னா 1988 உருவாக்கப்பட்டது. இது சட்டப்பூர்வ அதிகாரம் பெற்றது எப்போ அப்படின்னா 1992ஆம் ஆண்டு. இந்த செபியினுடைய நோக்கங்கள்னு சொல்லலாம். இதனுடைய பணிகள் என்ன மாதிரியான பணிகள் செய்யுது, அதே மாதிரி அதனுடைய அதிகாரங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த செபியினுடைய செயல்பாடு எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு வர செய்கிறாங்க, என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னு சொன்னால் பரஸ்பர நிதியகத்தினுடைய செயல்பாட்டை கவனிக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்களை தடை செய்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களினுடைய நலன்களை காப்பதில் சிறந்த பங்களிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் செபி தான். அடுத்தது பங்கு மாற்றகத்தினுடைய பணிகளை ஒழுங்குபடுத்த செய்கிறது. தணிக்கை, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றும் ஆய்வுகளை நடத்த செய்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா உள்வழி வணிகத்தை தடுத்தல். இது எதில் வரும் அப்படின்னு சொன்னால் செபியினுடைய நோக்கங்கள்லையும் வர செய்யும், பணிகள்லையும் வர செய்யும். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னு சொன்னால் 4 அப்படின்றது எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க. 10க்கு மேலேயே கூட கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா 14 அப்படின்றது எதில் வரும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பணிகளை செய்யக்கூடியது தான். இதை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதே தான் கொடுத்துருக்காங்க. செபியினுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பங்கினுடைய பரிவர்த்தனையில் ஒழுங்குமுறை அப்படின்றது பங்கு சந்தையினுடைய பல்வேறு நோக்கங்கள் இருக்குது. இதில் பங்கு பரிவர்த்தனைகளினுடைய ஒழுங்குமுறையை செயல்படுத்தக்கூடியது. ஒழுங்குபடுத்துறது தான் எதோடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால் செபியினுடைய நோக்கம். முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது யாரெல்லாம் முதலீடு செஞ்சுருக்காங்க அந்த முதலீட்டாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுல முக்கியமான பணியை கொண்டிருக்கக்கூடியதோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செபி தான். உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல். உள்வழி வணிகம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா இயக்குநர்கள், தோற்றுவிப்பாளர்கள் மற்றும் பிற நபர்கள் மேற்கொள்ளக்கூடிய பங்கு பரிவர்த்தனையுடைய நடவடிக்கைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உள் வணிகம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யார் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள், தோற்றுவிப்பாளர்கள், பிற நபர்கள் மேற்கொள்ளக்கூடிய பங்கு பரிவர்த்தனையுடைய நடவடிக்கைகளை தான் நம்ம உள் வழி வியாபாரம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் முதலீட்டாளர்களுடைய நலன்கள் பாதிக்கிறது கிடையாது. அவங்களுடைய நலன்களை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உள்வழி வணிகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முதலீட்டாளர்களோட நலன்களை பாதிக்க செய்யுது. அதே மாதிரி இதனுடைய போக்கை சோதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இருக்க செய்யுது. அப்போ இந்த உள்வழி வியாபாரத்தை சரிபார்க்கறதுக்கான பல நடவடிக்கைகள் எதில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செபியினுடைய அமைப்பில் எடுத்திருக்க செய்கிறாங்க.
தரகர்களுடைய தரகர்கள் மீதான கட்டுப்பாடு. தரகர்கள் யாரு அப்படின்னா, இடைநிலைகளா இருக்கக்கூடியவங்க தரகர்கள். இவங்களுடைய நடவடிக்கைகள வந்து மேற்பார்வையிடுறது, 2வது கண்காணிக்கிறது. இது எல்லாமே யாருடையது அப்படின்னு சொன்னா, இந்த செபியுடையது. அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துறதும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ ஒழுங்குபடுத்துறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, செவி நிறுவுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதனுடைய பணிகள், செபியினுடைய பணிகள். இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்டாவே தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நெறைய டீப்பாலாம் வேண்டாம். ஒண்ணு யாருடைய நலன்கள பாதுகாக்குது அப்படின்னு சொன்னோம்னா, முதலீட்டாளர்களுடைய நலன்கள பாதுகாக்க செய்றது. போதுமான அளவு கல்வி மற்றும் வழிகாட்டுதல் மூலமாக யாருடைய நலன்கள பாதுகாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதலீட்டாளர்களினுடைய நலன்கள பாதுகாக்க செய்யறாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வியாபாரத்த வந்து ஒழுங்குபடுத்த செய்றது. பங்குச்சந்தையினுடைய வியாபார நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்த செய்றது. அதே மாரி தரகர்கள் மற்றும் துணைத் தரகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நிதி சந்தையினுடைய பதிவு செய்தல் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படவும் செய்றாங்க. அதே மாரி இன்னும் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பங்கு பரிவர்த்தனையுடைய விசாரணைக்கு இடைத்தரகர்கள் மற்றும் ம் த தன்னியக்க ஒழுங்குபடுத்துவது அப்படி ஒழுங்குபடுத்தும் அமைப்புகள வந்து ஆய்வு செய்யறது யாருடையது அப்படின்னு சொன்னா, செபியினுடைய நோக்கமா இருக்குது. இதுலயே என்ன சொல்லலாம் அப்படின்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒழுங்கமைக்கப்பட்ட இடைத்தரகர்கள் வாயிலாக இப்பணிய என்ன பண்றாங்க? மேற்கொள்ளவும் செய்றாங்க. அதே மாரி நம்ம அங்கேயே பார்த்தோம். எதுல அப்படின்னு சொன்னோம்னா, நோக்கங்கள பார்த்தோம். உள்வழி வணிகத்த வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தடை செய்யுது. உள்வழி வணிகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். இதுல வந்து அத என்ன பண்றாங்க? தடை செய்யவும் செய்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இடைத்தரகர்களால் பங்குச்சந்தையில செயல்படக்கூடிய நிதி அப்படின்றது இடைத்தரகர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய மோசடியான மற்றும் நியாயமற்ற முறைகள என்ன பண்றாங்க? தடை செய்கிறது எதுடைய பணியா இருக்குதுன்னா, செபியினுடைய பணியா இருக்க செய்யுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்கிறாங்க? பங்குதாரர்கள் இருக்காங்க, துணைத் தரகர்கள், அதேமாரி பங்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய முகவர்கள், வங்கியாளர்கள், அறக்காவலர்கள் இவங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த மாரியான இருக்கக்கூடிய நபர்களை என்ன பண்றாங்க? பல்வேறு வகையான இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இவங்கள வந்து கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பதிவு அப்படிங்கிறதையும் மற்றும் செயல்பாடுகளையும் என்ன பண்ணுது அப்படின்னா, கட்டுப்படுத்தக்கூடியது. போலியா இருக்கக்கூடிய மேலாளர்கள், முதலீட்டாளர்களுக்கு ஆலோசகர்கள் மற்றும் எந்த விதத்திலுமே வந்து என்னது பத்திரங்களினுடைய சந்தையுடன் தொடர்பு படுத்தக்கூடிய பல்வேறு இடைத்தரகர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நபர்களும் பதிவு அப்படின்றதும், அவங்களுடைய செயல்பாடுகள கட்டுப்படுத்துறதும் யாருடைய பணி அப்படின்னு சொன்னா, செபியினுடைய பணியா மட்டுமே இருக்க செய்யுது. மூலதன வெளியீட்டில் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு செபி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிமுறைகள வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியிடவும் செய்யுது. முதலீட்டாளர்கள பாதுகாக்குது அப்படிங்கிறத நெறைய தடவ நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அதே மாரி பரஸ்பர நிதியங்கள் அப்படிங்கிறதுல போன்ற கூட்டு முதலீட்டு திட்டங்களினுடைய செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போடக்கூடிய பணியையும் இது மேற்கொள்ள செய்து, அதே மாரி இடைத்தரகர்களுடைய சுய ஒழுங்குமுறை அமைப்பை ஊக்குவிக்கிறது. சுய ஒழுங்குமுறை அமைப்பு ஒழுங்குமுறையினுடைய அமைப்பையும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஊக்குவிக்கவும் செய்யுது. மே மூலதன சந்தைய பார்த்தீங்க அப்படின்னா, மேம்படுத்துவதற்கான அணுகுமுறைகள வளர்த்துக் கொள்வதற்கான படிமுறைகள மேற்கொள்ளக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, இந்த செபி தான். நிதி இடைத்தரகர்களுக்கு போதுமான அளவு பயிற்சி அளிக்கவும் செய்யுது. அதே மாரி சட்டத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான கட்டணம் அல்லது சட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்கான அ அ வேறு எந்த வகையினுடைய கட்டணமும் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல அடங்கும். சட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றணும், ஒவ்வொன்னுக்கு என்ன மாரியான கட்டணங்கள் விதிவிச்சிருக்காங்களோ, அது எல்லாமே வாங்குறதுக்கான நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, செபி தான். அதே மாரி மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய செயல்பாடுகள செயல்படுத்துறது யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம செபி தான். அடுத்தது என்ன அப்படின்னா, செபியினுடைய அதிகாரங்கள். செபிக்கு வந்து என்னென்ன மாரியான அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்தது குடுத்துருக்குறாங்க. பங்குச்சந்தை மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள். ஃபர்ஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா, பங்குச்சந்தை மற்றும் இடைத்தரகர்களுக்கு தொடர்பான அதிகாரங்கள். அ பத் பத்திர வணிகத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய பங்கு மாற்றகம் மற்றும் இடைத்தரகர்களிடம் செபி அப்படிங்கிறது பரந்த அதிகாரங்களை கொண்டு இருக்க செய்யுது. அதே மாரி ஆய்வு மற்றும் பத்திரங்களால் மாற்றம் என்பது ஆகும். பத்திரங்களால் மாற்றல் அப்படிங்கிறத கொண்டுட்டு வர செய்றாங்க. இந்த பங்குச் சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றம் மற்றும் கூர்ந்தாய்வு செய்றது. அதே மாரி பிற நோக்கத்திற்காக வணிக பரிவர்த்தனைகள பங்குச் சந்தையில மாற்றம் இடைத்தரகர்களிடமிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தகவல்கள கேட்க செய்றாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இடைத்தரகர்களிடம் இருந்து தேவையான அளவு தகவல்கள கேட்கவும் செய்றாங்க.
கூர்ந்தாய்வு செய்து மற்றும் பிற நோக்கத்திற்கான வணிக பரிவர்த்தனைகளை வந்து பங்குச்சந்தையில மாற்றம் மற்றும் இடைத்தரகர்கள் தகவல்களை கேட்க செய்யறாங்க. நாணய அபராதங்களை விதிக்கக்கூடிய அதிகாரம். நாணய அபராதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய மூலதன சந்தையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மற்றும் பிற பங்களிப்பாளர்கள் மீது வரம்பு மீறலுக்கான நாணய அபராதங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு, யாரெல்லாம் விதி மீறி செயல்படுறாங்களோ அவங்க கிட்ட வந்து அபராதங்களை சுமத்துவதற்கு செபிக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதிகாரம் அப்படின்றது இருக்க செய்யுது. அதே மாதிரி அடுத்தது பணியிடங்களில் வந்து பணியிடங்களினுடைய செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்குது. எது அப்படின்னு சொன்னா, செவி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்ட பணிகள் குறித்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்றது இருக்க செய்யுது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குறது, இல்ல அப்படின்னா முதலீட்டாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கான அதிகாரம் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா செபிக்கு இருக்க செய்யுது. உள்வழி வணிகத்தை இது நிறைய தடவை பார்த்துட்டோம். அதே மாதிரி உள்வழி வணிகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, நோக்கங்கள்லையும் வருது, பணிகள்லையும் வரும், செயல்பாடுகள்லையும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுக்கி எழுத கத்துக்கணும். உள்வழி வணிகம் இடைத்தரகர்கள் எப்பயுமே வர செய்வாங்க. அதே மாதிரி என்ன பண்றது அப்படின்னா வணிக அமைப்புகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதும் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த செபிக்கு அப்படின்றது இருக்க செய்யுது. அடுத்தது பத்திரங்களினுடைய ஒப்பந்த சட்டத்தின் கீழ் என்ன இருக்குது அப்படின்னா உள்ள அதிகாரங்கள். பங்குச்சந்தை திறம்பட ஒழுங்குபடுத்த நிதி அமைச்சக பத்திரங்கள் நிதி அமைச்சக பத்திரங்கள் பத்திரங்களினுடைய ஒப்பந்தங்கள் ஒழுங்கு விதிமுறைகள் அப்படிங்கிறது சட்டத்தின் கீழ் பல்வேறு அதிகாரங்களை செபிக்கு செப்டம்பர் 13 1994 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அறிவித்தல் மூலம் வழங்கி இருக்க செய்யறாங்க. அதே மாதிரி பங்குச்சந்தையினுடைய வணிகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம். பத்திரச்சந்தை மற்றும் பரஸ்பர நிதியங்களுடன் தொடர்புடைய இடைத்தரகர்கள் மோசடியான மற்றும் முறையற்ற வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது போன்ற அந்த போன்று இருக்கக்கூடிய வணிகங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா செபிக்கு இருக்க செய்யுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்கள். புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் அதுலயே இருக்குது. பத்திரம் அப்படின்னாலே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கையில வாங்கி பார்க்கக்கூடிய ஒரு பத்திரம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் மெத்தட்ல இருக்கக்கூடிய இதுல என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா பத்திரம் அப்படிங்கிறது பேப்பர் முறையில இல்லாம எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா கணினி மயமாக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் சொல்லிட்டு சொல்ல செய்யறோம். இதுக்கே கொடுத்துருக்குறாங்க. புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் அப்படின்னா புறத்தோற்றமற்ற பத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு அப்படிங்கிறது ஒருவர் மின்னணு அல்லது புறத்தோற்றமற்ற வடிவத்தில் வாங்கக்கூடிய அனைத்து பங்குகளையும் குறிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்களினுடைய கணக்குன்னு சொல்றாங்க. அந்த கணக்கு அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா புறத்தோற்றமற்ற பத்திரம் அப்படிங்கிறது ஒருவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மின்னணு அதாவது புறத்தோற்றமற்ற வடிவத்துல செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்களினுடைய ஒரு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறோம். இதுல எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். உருவாக்கம் அப்படிங்கிறது நிறுவன பதிவாளரால் காகித வடிவில் இருக்கக்கூடிய பங்கு சான்றிதழை அளித்து புறத்தோற்றம் இல்லாத வகையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பத்திரங்களாக மாற்றல் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். புறத்தோற்றம் இல்லாத பத்திரம் அப்படிங்கிறது அதற்கு சமமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பத்திரங்களை வந்து வைப்புதாரர்கள் முதலீட்டாளர்களுடைய கணக்குல வைக்கப்பட செய்வாங்க. யார் எந்த ஒரு நபர் இருக்கிறாரோ அவருடைய கணக்கு அப்படிங்கிறது எதுல வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா மின்னணு மூலமா வர செய்யும். அதுல பேப்பர் மெத்தட் கிடையாது. எல்லாமே என்ன பண்ணுவாங்க அந்த மின்னணு உருவாக்கத்தின் மூலமாகவே அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்க செய்யும். இவர் எப்ப வேணுமாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து பார்க்கறதுக்கு வசதியான முறையில இருக்க செய்யும். ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு புறத்தோற்றமற்ற முறையில இருக்கிறது. அதை கையில நம்ம வாங்கி பார்க்க முடியாது. ஸோ எதுல தான் பார்க்க முடியும் அப்படின்னா சிஸ்டம் மூலமா மட்டுமே பார்க்கறது தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா முதலீட்டாளர்களுடைய வேண்டுகோளின் பேர்ல மற்ற பத்திரங்கள் உருமாற்றம் செய்யப்படுறாங்க. முதலீட்டாளர்கள் முதல்ல வந்து வைப்பக பங்கேற்பாளர்களுடன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கணக்கு தொடங்க செய்யணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் செய்யப்பட்ட கொள்முதல் அவருடைய கணக்குல வரவு வைக்கப்படும் மற்றும் விற்பனையானது அப்படிங்கிறது அவருடைய கணக்குக்கு பற்று வைக்க செய்யறாங்க. இது வந்து பத்திரங்களினுடைய காகித வடிவத்திற்கு மாற்று பொருளாக இருப்பதால் அவை ஏற்படுகின்றன. எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் அவர் வந்து ஓபன் பண்ண செய்யறாங்க. வாங்குறது விற்கிறது எல்லாமே எதுல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா
இந்த அ இந்த இந்த சிஸ்டம் மெத்தட்லயே இருக்க செய்யும். ஸோ அப்ப ஒரு ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த முதலீட்டாளரா இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல வந்து வைப்பக பங்கேற்பாளர்கள் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கணக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தொடங்க செஞ்சிருக்கணும். அதுக்கு பின்னாடி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவருடைய எல்லா குறிப்புகளையும் அதுல ஏற்ற முடியும். பத்திரத்தினுடைய நன்மைகள். இது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இழப்பு, திருட்டு, மோசடி, அதே மாரி சேதம் அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய அபாயங்கள்லேருந்து இது முழுமையா பாதுகாக்க செய்யும். காகித பரிவர்த்தனைகளை விட புறத்தோற்றமற்ற பத்திரத்தினுடைய வர்த்தகம் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரிவர்த்தனைகளை வந்து விரைவாக செயல்படுத்துறது அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப ஈஸியா இருக்க செய்யும். அதே மாரி தரகர்கள் அப்படிங்கிறது வருகை தேவை இல்லாமலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருந்த இடத்திலேயே வந்து கணினியினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது செய்ய முடியும். அதே மாரி நிறுவனங்களினுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் பங்குகளினுடைய இணைப்பு மூலமாக உருவாக்கப்படும் பத்திரங்கள் புறத்தோற்றமற்ற பத்திரங்களினுடைய முதலீட்டாளரோட கணக்குல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வரவு வைக்க செய்வாங்க. நிறுவனங்களினுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் பங்குகள் இணைப்பு மூலம் உருவாக்கக்கூடிய பங்குகள் இது எல்லாமே எது மூலமா உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா முதலீட்டாளர்களுடைய கணக்குல வரவு வைக்க செய்யறாங்க. இது எல்லாமே இதுக்கான நன்மைகள். எல்லா பரிவர்த்தனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பங்குதாரர்கள் மூலமாக நடக்கும்போது ஒரு வர்த்தகர் தனித்தனியாக என்ன பண்ண முடியும்னா, ஒரு நிறுவனத்துடன் தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அதேமாரி பத்திரங்கள வந்து பரிமாற்றுவதற்கு முத்திரைத்தாள் கட்டணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கணக்குல வந்து பங்கு இல்லைன்னா கடனீட்டு பத்திரங்கள் இருவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 நபர்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வங்கியில வைக்கிறதுக்கான அனுமதி அப்படின்றது கிடைக்க செய்யுது. அதேமாரி வங்கியில இருக்கக்கூடிய வங்கிகள் அல்லது அனைத்து நடைமுறைகளிலும் வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வங்கிகள் வச்சிருக்கவும் செய்யறாங்க. புறத்தோற்றமற்ற கணக்கு வைத்திருப்பவர்கள் பங்குகளை வந்து எந்த அளவுக்கு வாங்கவும் விற்கவும் முடியும் அப்படின்றதுக்கான முறைகள் இருக்க செய்யுது. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது வரம்புக்கு உட்பட்டதா இருக்க செய்யுது. கடன் வழங்குபவர்களுக்கு ஒரு இணைப்பாக வழங்குவதன் மூலமாக ஒரு புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு வைத்திருப்பவர் கணக்கில் நடைபெறக்கூடிய பத்திரங்களுக்கு எதிராக என்ன பண்ணலாம், கடனை வழங்கவும் செய்றாங்க. கடன் வழங்கக்கூடிய ஒரு நபர் வந்து இணைப்பாக வழங்குவதன் மூலமாக ஒரு புறத்தோற்றம் அற்ற பத்திர கணக்கு வைத்திருப்பவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணக்கில் நடைபெறக்கூடிய பத்திரங்களுக்கு எதிராக என்ன பண்ணலாம், கடன் வழங்கவும் முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது இதனுடைய கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மின்னணு புறத்தோற்ற வடிவத்தில் வாங்கக்கூடிய அனைத்து பங்குகளையுமே என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புறத்தோற்றமற்ற கணக்குன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அடுத்தது ஒரு கணக்கு தொடங்கணும் அப்படின்னு சொன்னா புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் தொடங்கலாம் அப்படின்றதுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தொடங்கணும் அப்படின்னா ஆவணங்கள் அப்படின்றது இருக்க செய்யணும். அவங்களோட இணைக்கப்பட்ட அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அப்படின்றது இருக்க செய்யணும். நிரந்தர கணக்கு அட்டை அப்படிங்கிறதையும் வச்சிருக்க செய்யணும். அதே மாதிரி சரிபார்ப்பதற்கான அசல் அப்படின்றதையும் என்னது அசல் ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகவும் செய்யணும். வாடிக்கையாளர்களுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உடன்படிக்கையின்படி மற்றும் அது தொடர்பானவற்றையும் வழங்க செய்யணும். வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன மாதிரியான விதிகள், ஒழுங்குமுறைகள்லாம் இருக்குதோ அதுக்கான உடன்படிக்கை எல்லாமே வழங்க செய்யணும். அதே மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, செயல்முறையின் போது வைப்பக பங்கேற்பாளர்கள் அதனுடைய பிரதிநிதியை வந்து சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படக்கூடிய நபரை தொடர்பு கொண்டு படிவத்தில் வழங்கப்பட்ட விவரங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும், கேட்டு அவர்கிட்ட சரிபார்க்கவும் செய்யணும். இது எல்லாமே இருக்கணும். கணக்கு எண், வாடிக்கையாளர்களுடைய இணையதள முகவரி, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு கணக்க நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நபர் என்னெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு குடுத்துருக்குறாங்க. அதே மாரி புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கிற்கு தேவையான ஆவணங்கள், என்னென்ன மாரியான ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்றதையும் குடுத்துருக்குறாங்க. என்னென்ன மாதிரியான ஆவணங்கள், அத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது இங்கே தெரிஞ்சிருக்கோம்னா கூட நம்ம இங்க தெரிஞ்சுக்க செய்யலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அதே மாரி படிவம் அப்படிங்கிறது அடையாளம் மற்றும் முகவரி அப்படிங்கிறது கண்டிப்பா கரெக்டானத சமர்ப்பிக்க செய்யணும். நகல் அப்படின்றதையும் பிரதிநிதியை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். அந்த யாரு அந்த நபரோ அவர் தான் சமர்ப்பிக்க செய்யணும். சரிபார்ப்பு மூலம் என்ன சான்றிதழ்களே தேவைப்படுகின்றன. சரிபார்ப்புக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஆதாரங்கள் அப்படின்றது இருக்க செய்யணும். பாஸ்போர்ட் சைஸு, பிரதிநிதி, அதுக்கடுத்தது மட்டுமே யார் அந்த நபரோ அதை சமர்ப்பிக்கணும். அதைத்தான் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு நம்ம கணக்கு தொடங்கணும்னா இதெல்லாம் கொண்டுட்டு போக வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அடையாள அட்டை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நிரந்தர கணக்கு, பேன் கார்டு இருக்கு இல்லையா, வாக்காளர் அட்டை இதையெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடையாள சான்றிதழ் சொல்கிறாங்க. அதே மாதிரி முகவரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய குடும்ப அட்டை, கடவுச்சீட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இந்த கடவுச்சீட்டு அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டு, வாக்காளர் அட்டை இது எல்லாமே நம்மளுடைய நிரந்தர முகவரியாக இருக்கக்கூடியதுக்கான ஆதாரங்களாக இருக்க செய்யுது. இதெல்லாம் கொண்டுட்டு போனோம்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ண முடியும். புறத்தோற்றமற்ற பத்திரங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான அந்த நபர் தான் சமர்ப்பிக்கணும். அது எல்லாமே அவரே சரிபார்க்க செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா அடையாள அட்டைக்கு ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போக செய்யணும். நிரந்தர கணக்கோ இல்லை அப்படின்னா வாக்காளர் அட்டையோ. அதே மாதிரி முகவரிக்கு அப்படின்னா ரேஷன் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஓட்டுநர் உரிமம், வங்கியினுடைய புத்தகம் இது எல்லாரையும் என்ன பண்ணலாம், மின் கட்டண அட்டை இது எல்லாமே கொண்டுட்டு போக செய்யலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய முகவரிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த என்ன பண்ணியிருக்கணும், இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.